கார்த்திகை மாத அமாவாசையை முன்னிட்டு வெண்ணெய் காப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த நாமக்கல் ஆஞ்சநேயரை ஏராளமான பக்தர்கள் கண்ணார கண்டு வழிபட்டனர். கார்த்திகை மாத அமாவாசை வழிபாடு நேற்று முற்பகல் தொடங்கி இன்று பிற்பகல் 12:30 மணி அளவில் நிறைவடைந்தது. இதையொட்டி நாமக்கல்லில் உள்ள ஆஞ்சநேயர் சிலைக்கு 110 கிலோ வெண்ணெய் கொண்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. பின்னர் துளசியால் அர்ச்சனை செய்யப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டது. இந்த வழிபாட்டில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். திருப்பரங்குன்றத்தில் உள்ள பால்சுனை கண்ட சிவபெருமான் கோவிலில் கார்த்திகை அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பட்டன. புனித நீர் முழுக்காட்டுக்கு பின்னர் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளிய சிவபெருமானை ஏராளமான பக்தர்கள் கண்டு வழிபட்டனர். இதனிடையே ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் உள்ள யோக நரசிம்மர் கோவிலுக்கு திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் 50 ஆண்டுகளுக்கு பிறகு மேல் சாத்து வஸ்திரங்கள் வழங்கப்பட்டன. இதைத் தொடர்ந்து 11,50,000 ரூபாய் மதிப்பீட்டில் 2 மின்கலன் மகிழுந்துகளை பக்தர்களின் பயன்பாட்டுக்கு கொண்டுவரும் நிகழ்ச்சி நடைபெற்றது.